கருப்பன் பேசுறேன் என் மக்கா. உன் எதிர்காலத்தை அறிந்தவன் நானே. ஆகையால் என்னை நீ ஆராயாமல் நான் உனக்கு நிகழ்காலத்தில் வரமாக கொடுத்து இருப்பதை மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு அமைதியாக இரு. உன்னுடைய பாரத்தை என்னிடம் ஒப்படைத்த பிறகும் அதை பற்றி நீ நினைத்துக் கொண்டிருந்தால் நான் எப்படி செயல் புரிவது என் மக்கா? கருப்பன் பேசுறேன் என் மக்கா. நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில இருக்கிறாய் என்று நான் அறிவேன். உன் வலிகள் எனக்கு புரிகிறது. நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாதே. என் இமை போல் உன்னை காத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான விடியல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. இந்த நொடி என்னை பார்க்கிறாய் என்றால் உன் ஒவ்வொரு கனவும் இனி நிறைவேறப் போகிறது என்பதை உணர்ந்து கொள். உன் லட்சியம் அனைத்தையும் நிறைவேற்றுவேன். இது என் சத்திய வாக்கு என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. காரணமில்லாமல் நான் வலிகளை தரமாட்டேன். வலிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன். உளிப்பட்ட கல் சிலையாவது போல் வலி கொண்ட மனம் வலிமை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு. நல்லதே நடக்கும் என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. எங்கும் எதிலும் பொறுமையோடு இரு. உனக்கு அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகி விடுகிறது. சதா சர்வ காலமும் கருப்பன் என்னுடன் இருக்கிறார். எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும். நானே நிரந்தரம். இதை ஞாபகத்தில் வை. நீ உச்சத்தை அடைவாய் என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள். உரிமை இல்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் உரிமையில்லாத நட்பும் யாரும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று நிம்மதி கொள் என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. நீ இரவில் தூங்கப் போகும் முன் உன் நெற்றியில் என் திருநீரை இட்டுக்கொள். என் நாமத்தை சொல்லிக்கொண்டே தூங்கு. உனக்கு நல்ல கனவுகள் வரும். அதில் நானே தோன்றுவேன் என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகளை என்னிடம் விட்டுவிடு. எல்லாம் விரைவில் சரியாகிவிடும் என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிவிட்டு மன நிம்மதியாக இரு என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. சில விஷயங்களில் நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போனால் அது உனக்கு தீமைதான் என்று முடிவு செய்யாதே. வாழ்க்கையில் ஏற்ற இறக்க சூழ்நிலை இருப்பது இயல்பே. ஆனால் அது உன் வாழ்வில் ஏற்றம் இரக்கம் என்று நீ முடிவு செய்வதை விட காலம் அதை முடிவு செய்யும் போது ஏன் உனக்கு இப்படி நடந்தது என புரியும். கவலைப்படாமல் உன் கடமையை செய். நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். இது அப்பாவின் சத்திய வாக்கு என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. எல்லா இடங்களுக்கும் சென்றுவிட்டு நீ கடைசியில் என்னிடம்தான் வந்தாய். உன்னை உன் குடும்பத்தாருடன் நிம்மதியாக வாழ வைக்கும் வழிகள்தான் இப்போது நடக்கின்றன. வாழ்க்கை நன்றாக போகும்போது சில கடினமான முடிவுகளை எடுக்க அஞ்சுகிறாய். வாழ்வில் சில சோதனைகள் வரும்போதுதான் நீ கடினமான முடிவுகளை எடுக்க துணிகிறாய். அதிலும் தென்படும் சோதனைகள் உனக்கான வாய்ப்பையே காட்டுகின்றன. பிள்ளைகள் பற்றிய கவலை உனக்கு ஏன்? நீ என் அன்பு பிள்ளையாக இருக்கும்போது உன் பிள்ளைகளை நான் கைவிடுவேனா? உன் பிள்ளைகள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்லதே நடக்கும். தைரியமாக இரு என் மக்கா.